8 மணி இருக்கும். அந்த பாப்பா வந்து பாத்ரூம்குள்ள போனாங்க. பாத்ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் அடிச்சு அந்த பாப்பா மயக்க அடிச்சு கீழே விழுந்து ஸ்பாட்லயே ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாங்க. இறந்துச்சுனா 10வது படிக்குதுனா. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அம்மா கூட இல்ல. அவங்க முடிஞ்ச பக்கத்து வீடு உடனே மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க. அது பக்கத்து தெருவுல ஒரு 3 பேர் எல்லாமே இப்படி செத்து இருந்தா அப்ப எப்படிங்கண்ணா கேஸ் இப்போ மொத்தம் 3 பேர் இறந்திருக்காங்கண்ணா. தெரு இந்த மாதிரி 2 பண்ணோம். மழை வந்தா உள்ள வந்து டாய்லெட்டும் தண்ணியும் ஒன்னா நிக்கும். அது வெளியே வந்து அந்த கனெக்ஷன் ஒண்ணு இருக்கா, வெளியே எடுத்தாதான் அந்த தண்ணி வெளியே போகும். இல்லனா வீட்டுல உள்ள வந்து தண்ணி ரொம்பிடும். பைப் லைன்ல மூட்டை நிறைய இருக்குண்ணா. அந்த அந்த யார் வரல. இப்ப அதுல என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைங்க இப்ப பெரியவங்களும் செத்துட்டாங்க. இப்ப இது யாருக்கு என்ன பொறுப்பு சொல்லுங்க? இந்த புதுநகர் குழாயில பல சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஷவாயுவோட துர்நாற்றம் வீசக்கூடும். இதை நாங்க பல முறை அதிகாரிகள்ட்ட எடுத்து சொல்லி கூட பாத்தீங்கன்னா, அதாவது அதிகாரிகளோட மெத்தன போக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தொடர் வேலையா அவங்க செய்யாம விட்டதுதான். இனி வழக்கமா